Hi friends, இன்னைக்கு லைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கோம். அதுல பான் நிக்க வச்சிட்டு நாட் வைக்கிறது எப்படின்னு சொல்லி தரோம். டைலரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கோம். இதான் சாரியோட ப்ளவுஸ். ஒரு பார்டர் வந்து கைக்கு வச்சிடலாம். ஒரு பார்டர் வந்து பான் நிக்க வச்சு பார்டர் வைக்கணும். அளவு ப்ளவுஸு இந்தமாரி ஒர்க்கும் நாங்கள் பண்ணுறோம். எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு. இப்போ மார்க் பண்ணிக்கலாம், பேக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கே அரை இன்ச்சு விட்டுட்டு பேக்கில் வந்து இதில் மடிக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸு இந்த 2 ஜாயின்ட்லேருந்து ஒன்றா மடிச்சிடுங்க. இந்த அளவு வச்சு இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் எடுத்து இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கை வந்து இதோட நெக் இறக்கம் 1 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் இதிலேருந்து 1 இன்ச்சு இறக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு 1/2 இன்ச்சு விட்டுருக்குங்க இல்லையா, இந்த அளவு வந்து ஆமுல் 1/4 இன்ச்சு பிடிப்போம். இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ரெடி அளவு இது. இங்கே கை ஏற்றும்போது பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ இந்த பேக் லென்த் எவ்வளோ இருக்கோ அதே அளவு 14.5 இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. மொத்தமாக 15. 14.5 ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் 15 இன்ச்சு வருது. அந்த அளவு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோங்க. இப்போ ஷோல்டர் அளவு, பாடி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துக்கலாம். இந்த அளவு இப்படி போட்டு இப்படி மடித்து போட்டுருங்க. நம்மளுக்கு பாடி லூஸ் இதே அளவு தான் கேட்டிருக்காங்க. பாடி லூஸ் 20 இருக்குது, ஷோல்டர் 12 இருக்குது. 20 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க, எக்ஸ்ட்ராலாம் வைக்க வேண்டாம். ஷோல்டர் 12. இந்த அளவு இங்கேயும் வச்சு ஷோல்டர் 12 இன்ச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்தமாரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே வந்து இங்கே ஒரு லைன். நம்மளுக்கு இந்த ரெடி அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு துணி இருந்தால் போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது பெருசாக இருக்கும், எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1.5 மேக்ஸிமம் இந்த ஸ்கேல் அளவு. அப்படியே எக்ஸ்ட்ரா வேணால் 2 இன்ச்சு, கரெக்டாக 2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ இந்த எல் ஷேப்பில் போட்டிருக்கோங்க இல்லையா, இதில் வந்து அப்படியே இந்த அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க. இந்த அளவு வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு இந்த எல் ஷேப்லேருந்து இங்கேருந்து 1.5 இன்ச்சு இருந்தால் கூட போதும். அப்படியே இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். அந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா டிஸ் மார்க் போட்டுங்க இல்லையா, அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட்டிக்கு வந்துடும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆமுல் அளவு. இங்கே பேக்கில் அடித்து திருப்பறதுக்கு இந்த அளவு. இப்போ ஷோல்டர் இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போங்களா, அந்த அளவு விட்டுட்டு இங்கே ஒரு கழுத்து தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். அதுக்கு ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் ஒரு லைன். இது வந்து பானுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்டர் வந்துடும். பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடித்து போட்டிருக்கோங்க இல்லையா, மறுபடியும் இன்னொரு மடித்து போட்டுருங்க. கை இந்த அளவு வச்சு பாருங்கள். இங்கே குறைய மாதிரி இருந்தால் இங்கே கொஞ்சம் சின்னதாக ஜாயின் போட்டுக்கலாம். இல்லைனா இப்படி உங்களுக்கு மடித்து போடும்போது ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் வேணுன்னா இந்த அளவு போட்டுக்கலாம். இந்த அளவு பெருசாக போட்டு
இந்த அளவு மடித்து போட்டுருங்க. இந்த பக்கம்னா ஒரே ஜாயிண்ட் வந்துடும், 2 பக்கம் ஜாயிண்ட் போட வேண்டாம். இப்போ பேக்கில் விட்ட மாதிரி இங்கே ஒரு அரைஞ்சி இருந்தால் போதும். கைக்கு அடித்து அப்படியே திருப்பிடலாம். அரைஞ்சி வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா பிசுறு வந்ததுன்னா இது ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ கை சுற்று அளவு இதில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சுருங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவு வந்து கை ரெடி அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கை ஏற்றும் போது தப்போம் இல்லைங்க, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இந்த ஆம்புலேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டு, இது ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதிலேருந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இதிலே கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கை ஏற்றுற அளவு. இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா பீஸில் இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த டீஸ் மார்க் தான் நம்மளுக்கு கை அளவு. இப்போ இந்தமாரி கை எடுத்து கட் பண்ணிவிட்டு ஆமூல் அளவும் 2 கரெக்டாக இருக்கான்னு இப்படி பார்த்துக்குங்க. இங்கே உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிங்கன்னா அங்கே கொஞ்சம் சும்மா லைட்டாக 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். இந்த அர்க்கத்தும் இந்த கையில் பண்ணியிருக்க அர்க்கத்தும் 2 ஒன்றா வரணும். இதுலேருந்து இந்த கரெக்டாக வந்துடும். பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். பட்டி மடிக்கிறதுக்கு இங்கேருந்து 1.5 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இங்கே நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த டீஸ் மார்க்கிலேருந்து இந்த தையல் வரைக்கும் ஒரு லைன் போட்டுருங்க. இதுலேருந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இப்போ இந்த பேக் விடுவோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா துணி 2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. நம்ம இங்கே 1/4 இன்ச்சு பிடிச்சி தைப்பீங்களா, அதுக்கு ஒரு லைன். இந்த பேக்கில் இந்த பட்டி அளவு இந்த அளவு வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, நீங்கள் கட் பண்ணும்போது இந்த அளவு வரணும். இந்தமாரி ஒரு லைன் போட்டு இங்கேருந்து அப்படியே பெண்ட் ஆகிட்டு வரணும். இது நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு இருக்காது, இங்கே ஒரு இருக்காது. இந்த அளவு பெண்டு வந்தால் போதும். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு பெண்டு வந்தால் போதும். பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு இந்த கரை பீஸ் இந்த பக்கம் வரவே மடித்து போட்டுருங்க. பேக்கு இதிலே வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். இந்த அளவு வச்சு போட்டு பேக்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே வந்து இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க். ஷோல்டர் அகலத்துக்கு இங்கே ஒரு மார்க்கு, இது ஒரு மார்க்கு. பேக்கு எவ்வளோ ஷோல்டர் அகலம் தான் ஃப்ரண்ட்டும் அதே அளவு தான். இந்த ஆம்புல் கட் பண்ணியிருக்கீங்களா, அதிலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா மேலே இருக்குது 2ம் ஒரே அளவு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் அளவு இதுதான் ஃப்ரண்ட் அளவு. நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் கைக்கு கட் பண்ண இல்லைங்களா, ஆமூல் கவர் தட்டு, அதேமாதிரி இந்த அளவு வந்துடும். இப்போ இந்த டீஸ் மார்க்லேருந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து அளவு ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் இருக்குது. அதனால் ஸ்ட்ரைட் கட்டிங் கிராஸ் கட்டிங் தான் போடணும். இப்படி கிராஸில் போட்டுக்கோங்க. எவ்வளோ கிராஸ் வருதோ அந்த அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ கிராஸ் போடுமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த அளவு வச்சு பேக்கை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கு எவ்வளோ அளவு அதே அளவு தான் ஃப்ரண்ட்டும். இந்த அளவு பேக் இப்போ எடுத்து வச்சுருங்க. இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு.
இது நம்ம கட் பண்ணுற அளவு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இந்த அளவு, இங்கே மட்டும் ஆமல் கொஞ்சம் கவர் தட்டி எடுக்கணும். இந்த அளவு உள்ளே வந்துடும். இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு பட்டியோட அளவு. இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து வச்சு இந்த அளவுக்கு அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இங்கே ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இங்கே ஒரு டாட் வந்துருந்தா அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். இப்போ இந்த ஃப்ரண்ட்லேருந்து இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு சென்டர் டாட் அளவு. அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு வச்சு ஒரு டாட், இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. மேலே ஷோல்டர்லேருந்து அப்படி இதே அளவு வச்சு ஒரு மார்க். இதான் டாட்டோட அளவு. இங்கே பிடிக்கிற அளவு இந்த அளவு ஒரு மார்க். இப்போ இந்த டாட்லேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் இப்படி போட்டுருங்க. திருப்பி இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ஒரு டாட் போட்டிங்களா, இந்த அளவு. இப்போ டாட் லென்த்து வந்து ஃபுல் லென்த்து வந்து 15 இருக்குது. நம்மளுக்கு டாட் உயரம் 3.5 இன்ச்சு இருக்குது. இதுலேருந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கட் பண்ணும்போது இது உள்ள இந்த அளவு ஆமல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி இந்த மேலோட்டமாக எடுத்துகிட்டா வந்து இங்கே ஆமல் வந்து ரொம்ப சுருக்கம் வரும். இப்படி உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துகிட்டா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே டீஸ் போட்டுருக்கீங்க இல்லையா, அதே அளவுலேயே கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இதான் உங்களுக்கு முன்னாடி நெக்கு. இப்போ இந்த டீஸ் மார்க் போட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க ஷோல்டர்லேருந்து. எக்ஸ்ட்ரா இங்கே சின்னது பெருசுமாக இருந்ததுன்னா இந்த அளவு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட அளவு ப்ளவுஸில் எந்த அளவு வருதுன்னு இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இங்கே டாட் போட்டிருக்காங்களா, இந்த டாட்லேருந்து 3 இன்ச்சு வருது. நம்ம இங்கே 1/4 இன்ச்சு பிடிச்சி தப்போம் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச்சு விட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிறா இருக்காது. இது வந்து டாட் வந்து 2 இன்ச்சு இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் அளந்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு இந்த ஆமுல் ஜாயின்ட்லேருந்து இந்த ஊக்குப்பட்டி வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு அளந்துக்குங்க. 10.5 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருங்க, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. 10.5 11 இன்ச்சு வச்சுருங்க. இந்த அளவு வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மடிச்சுட்டு இங்கே ஒரு டாட் போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டாட், இது 2வது டாட், அதுக்கப்புறம் 3வது டாட். உங்களுக்கு இங்கே டாட் போட்டு மார்க்கே போட தேவைணும். ஃபஸ்ட்டு இந்த டாட் போட்டு 2வது டாட் போடணும். இங்கே பிடிக்கும்போது இங்கே 3வது டாட் வந்துடும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பட்டி கரெக்டாக வருதான்னு இந்தமாரி ஒரு செக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இந்த அர்க்கத்துலேருந்து இது கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா நீங்கள் தச்சு முடிச்ச உடனே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கைக்கு வந்து இங்கே கொஞ்சமாக ஜாயிண்ட் வந்துருங்க. இந்தமாரி கரை பீஸ் இருக்கும். இதை வச்சு இங்கே ஒரு ஜாயிண்ட் வெட்டிக்கலாம். இந்த அளவு இங்கே எவ்வளோ பிடிக்கணும் அந்தளவு விட்டுக்கு சின்னதாக இந்த ஜாயிண்ட் வந்து போகிறது வந்து பேக் சைடு போயிடும். இப்போ இங்கே அர்க்காத்து போட்டுருக்குறோங்க இல்லையா, இந்த அர்க்காத்துலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி வந்துடும். ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். இந்த கவர் தட்டு இந்தமாரி கட் பண்ணி எடுத்துன்னா இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வரும்.
இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு, ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பெரிய பார்டர் இருக்கும், இது வந்து ஸ்லீவுக்கு வேணும். இப்படி ரெண்டாக மடித்து போட்டுருக்காங்க. ஸ்லீவு மேலே போட்டு இங்கே 2 பக்கம் கொஞ்சம் ஜாயின் பண்ணணும். அது சின்ன பீஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயிண்ட்டு இந்த கையோடு வச்சுருங்க. இப்போ இந்த பேக்கில் இந்த பார்டர் இருக்கும். நெக்குக்கு வந்து இந்த பார்டர் கேட்டிருக்காங்க கஸ்டமர். இதை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். சின்னதாக மெலிசாக நெக்குக்கு வச்சுட்டு மீதி பார்டர் இருந்ததுன்னா பேக்குக்கு வச்சிடலாம். பேக்கு கட் பண்ணும்போது இந்த 2 பீஸும் ஒன்றா வர அளவுக்கு அப்படியே மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி கீறிக்குங்க. இப்போ பேக் அளவு லைனிங் எவ்வளோ இருக்கோ இந்த அளவு வச்சு ஒரு 1/4 இன்ச்சு வேணால் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். பேக்கு பார்டர் கேட்டிருக்காங்க, நாட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை வந்து லைனிங்கில் வந்து கிராஸில் தான் கட் பண்ணோம், அதே கிராஸில் தான் போடணும். இது லைனிங் கிராஸ் கட் பண்ணிவிட்டு ஒரிஜினலில் கிராஸ் பண்ணலாம், அது இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் நம்ம கிராஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் தைக்கிற எப்படி நெக் வச்சு நாட்டு தைக்கிறதுன்னு போடுறோம், பாருங்கள். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த பீஸில் வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 2 பீஸ் தான் கட் பண்ணியிருப்போம். இன்னும் 2 பீஸ் இதில் துணி வந்தால் இதிலே கட் பண்ணிக்கலாம், அப்படிலாம் வேறு துணி போட்டுக்கலாம். இந்த ஷேப் அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் இந்த அளவு போட்டு கட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.